ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு த சேனல். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா, நம்ம சேனலில் இனிமேல் டெய்லி அப்டேட்ஸ் வரப்போகுது, டெய்லி வீடியோஸ் வரப்போகுது. எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு இந்த ஸ்டாக்ஸை நம்ம பார்த்தாகணும் அப்படின்றத, ஸ்டாக் மார்க்கெட்டில் எந்தெந்த ஸ்டாக்ஸ் மேலே நம்ம ஒரு கண் வைக்க வேண்டியது இருக்குது அப்படின்றத பற்றி இனிமேல் டெய்லி ஒரு அப்டேட் கொடுக்க போகிறோம். அந்த அப்டேட்டட் வீடியோவில் 2-3 ஸ்டாக்ஸை பற்றி நம்ம சொல்ல போகிறோம். அந்த லிஸ்ட்டில் இன்றைக்கி ஃபர்ஸ்ட்டாக எதை பற்றி பார்க்க போகிறோன்றதை பார்க்குறதுக்கு முன்னாடி, இந்த வீடியோஸ் எல்லாமே ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தானே தவிர்த்து இது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஐடியா கிடையாது. எப்போவுமே இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட ஓன் ரிசர்ச் பண்ணிவிட்டு பண்ணுங்கள், அதுதான் எப்போவுமே நல்லது. இன்றைக்கி நம்ம ஃபர்ஸ்ட் எந்த ஸ்டாக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச முத்தூட் ஃபினான்ஸ். இந்த ஸ்டாக் ஏன் நான் நாளைக்கு பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னாக்கா, ரீசெண்டாக தான் அவங்களோட Q1 ரிசல்ட்ஸை விட்டுருக்காங்க, ரிசல்ட்ஸை டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்டாக்கோட கரண்ட் ப்ரைஸ் இப்போ எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா, 3128 ரூபாயில் இருக்குது. கடந்த 5 நாளில் எவ்வளோ ஏறி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா, 94.40 கிட்ட கடந்த 5 நாளில் இது ரைஸ் ஆகிருக்கு. ஆல்மோஸ்ட் பாசிட்டிவ் மொமெண்ட்டு. 52 வீக்ஸ் ஹையில் எவ்வளோ அப்படின்னா 4149.50 52 வீக்ஸ் ஹை. 52 வீக்ஸ் லோ எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா 2500 கிட்ட 52 வீக்ஸ் லோ இருக்குது. இதில் நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா, 43% இயர் ஆன் இயர் இது ப்ராஃபிட்டில் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. 1,91,000 கோடியை ப்ராஃபிட் ரீச் ஆகிருக்கு. அதாவது கம்பெனியோட சேல்ஸ் 1,91,000 கோடி ரீச் ஆகிருக்கு. ஆல்மோஸ்ட் ப்ராஃபிட் 2,825 கோடி, 43% இயர் ஆன் இயர் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் இதில் இன்னும் நம்ம கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கோல்டு லோன் கம்மியாக இருக்குது. அதாவது கோல்டு லோன் எடுக்கிறவங்க, முத்தூட் ஃபினான்ஸ் கிட்டேருந்து எடுக்கிறவங்க 17% கம்மியாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. இன்னும் நம்ம கோல்டு லோன் கம்மியாக இருந்தாலுமே நாங்கள் வருஷம் ப்ராஃபிட் பண்ணிட்டு தான் இருக்கோம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அண்ட் செகண்ட் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச வேதாந்தா அலுமினியம் மெட்டல், இந்த கம்பெனியை பற்றி பார்க்க போகிறோம். பாஸ்ட் 5 டேஸாக இது ஒரு பாசிட்டிவில் தான் இருக்குது. அண்ட் ஆல்சோ இது நம்ம கன்சிடர் பண்ணுற டைம் ப்ரைஸில் தான் இருக்குது. 52 வீக்ஸ் லோ எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 423. 52 வீக்ஸ் ஐ எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 537 ருபீஸ். அண்ட் இவங்க டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க 8 ரூபாய். ரெக்கார்ட் டேட்டா ஆகஸ்ட் 5 சொல்லியிருக்காங்க. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6,500 கோடி ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது மோர் தென் டபுள்னு சொல்கிறாங்க. இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே நாளைக்கு மார்க்கெட்டில் எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படின்றத நம்ம பார்ப்போம். அண்ட் இதோட ரிசல்ட்ஸ் எவ்வளோ இருந்துச்சு அப்படின்றதையும் நம்ம நாளைக்கு வீடியோவில் பார்ப்போம். ஓகே கைஸ், பாய்.